Hi guys, welcome back to Vibe with Venkat. இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேரளா தாங்க வந்திருக்கோம். கேரளால நம்ம நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணி வீடியோ போட்டாலுமே இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அப்படி எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரளால இருக்க கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்திருக்கோம். இந்த கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குங்க. ஸோ இந்த 2 days ட்ரிப்ல நம்ம இந்த டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போறோம். கண்ணூர்னு எடுத்துக்கிட்டாவே கண்ணூர்ல தான் இந்தியாலேயே நிறைய பீச்சஸ் இருக்கு அண்ட் நிறைய அட்ராக்டிவான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அண்ட் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபன் ஆட் பண்ணி சூப்பரான vlog பிரசன்ட் பண்ண பாக்குறோம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கறானயா. சோ கைஸ், நாங்க ஏதோ ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறத பார்த்து ஏதோ பெருசா ரெசார்ட்லாம் புக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டார்மெட்ரி ஸ்டே தான். ஆக்சுவலா இங்க கண்ணூர் சுத்தி இருக்கிறதுலே ஒரு பட்ஜெட் ஸ்டே தான் பிளான் பண்ணி இங்க தான் புக் பண்ணிருக்கோம். ஆனா என்னதான் டார்மெட்ரினாலுமே ரூம்ஸ் எல்லாம் ரொம்பவே நீட்டா ரொம்பவே ஹைஜீனா மெயின்டைன் பண்றாங்க. சோ நீங்க இங்க விசிட் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா இங்க புக் பண்ணிக்கோங்க. பெர் ஹெட்டுக்கு 300 பிளஸ் டாக்ஸோட சேர்த்து 350 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஆனா நீங்க இங்க சுத்தி இருக்கிற ஸ்டேலே பாத்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட் அஃபோர்டபிள் அண்ட் எங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாவும் இருக்குங்க. அண்ட் அடுத்து நம்ம இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இங்க சுத்தி பாக்குறதுக்கு நம்ம ஒண்ணு கார் இல்ல பைக் கண்டிப்பா ஏதாவது ஒன்று ரெண்ட் எடுத்தே ஆகணும். பட் நாங்க செக் பண்ண வரைக்குமே ஆன்லைன்ல நம்பர் எல்லாம் தேடி போட்டு பார்த்தோம். பட் எதுலயுமே எங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸே கிடைக்கல. பைக் ரெண்டல் ஷாப்பா போனவேடா பொளப்பத்தவனே. கடைசியில் என்னடா பண்றதுன்னு தேடிட்டு இருந்தப்போ இந்த டார்மெட்ரியோட ஓனரே பாத்தீங்கன்னா ஒரு பைக் ரெண்டல் ஷாப்போட நம்பர் கொடுத்தாரு. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, நல்லா இருப்படா போடா. அவங்க கிட்டதான் போய் நாங்களும் பைக் எல்லாம் ரெண்டல் பண்ணோம். பைக் பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர் எடுத்தீங்கன்னா பர் டேக்கு 700 சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எந்த டெபாசிட் அமௌண்ட் எதுவுமே கொடுக்க தேவையில்லைங்க. நீங்க உங்க ஒரிஜினல் ஐடி, அதுவும் ஒரு ஒரிஜினல் ஐடி, மீதி எல்லாம் டூப்ளிகேட்டா இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. கொடுத்து நீங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டு வண்டி எடுத்தே வந்திருக்கலாம். பட் மற்ற இடத்துல நீங்க இன்டர்நெட்ல எல்லாம் செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5000 ஒரு வண்டிக்கு 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க கார் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு காருக்கு 10,000 டெபாசிட் அமௌண்ட்டா கட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க பைக் ஏதாவது டேமேஜ் ஆகி கொடுத்தீங்கன்னா அதுல கழிச்சுப்பாங்க. என்னடா புத்தாட்டது? அந்த கஷ்டமெல்லாம் நீங்க படவே வேண்டாம். அப்படின்னா நாங்க தங்கி இருக்கிற டார்மெட்ரியோட டீடைல்ஸும் நாங்க எடுத்த பைக் எல்லாம் எடுத்த அந்த ரெண்டல் ஷாப்போட டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி இவங்க கிட்டே புக் பண்ணுங்க. 100% ட்ரஸ்டட் தான். ஏன்னா நாங்க வந்து தங்கி இருக்கோம், நாங்களும் வண்டி எடுத்திருக்கோம். ஸோ நீங்க நம்பி புக் பண்ணலாம். நீ அப்படி வரியா? ஸோ இதுக்கப்புறம் பேசிட்டே இருந்தா நான் வளவலன்னு பேசிட்டே இருப்பாங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த டைம் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அடுத்து ரெடி ஆயிட்டாங்க. அடுத்து ஸ்ட்ரைட்டா போய் நம்ம ஸ்பாட்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுதான். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பீஸா இருக்கேடா. நம்ம டே 1 ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எங்க பிளான் பண்ணிருந்தோம்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணூர் ஃபோர்ட் தான். அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம வயிற்றுக்கு ஏதாவது போட்டாகணும்னு சொல்லிட்டு நம்ம காலையில டீ குடிச்ச அந்த ஹோட்டலுக்கே சாப்பிட வந்தாச்சுங்க. இந்த ஹோட்டலோட பேர் பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஹோட்டல். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே தமிழ்நாடு ஸ்டைல்ல சூப்பரா ஃபுட் ரெடி பண்ணி தராங்க. சோ நீங்க கண்ணூர் வரப்போ தமிழ்நாடு ஸ்டைல்ல ஃபுட் வேணும்னா இந்த ஹோட்டலை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ நாங்க ஃபுல் கட்டிட்டு ஸ்ட்ரைட்டா கண்ணூர் ஃபோர்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோங்க. இந்த ஃபோர்ட்டை சுத்தி பாக்குறதுக்கு பர் ஹெட்டுக்கு 25 rupees சார்ஜ் பண்றாங்க. பட் நாங்க இங்க ஸ்கேன் அண்ட் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுங்க, அது மூலமா பே பண்ணோம். அதனால எங்களுக்கு 2 rupees டிஸ்கவுண்ட் பண்ணி பெர் ஹெட்டுக்கு 23 rupees சார்ஜ் பண்ணாங்க. சரி, கட்டின காசுக்கு உள்ள அப்படி என்னதான்டா வச்சிருக்காங்கன்னு சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி உள்ள போனோம். ஆனா எதிர்பார்த்து போன அளவுக்கு உள்ள எதுவுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். சர்வாதிகாரி என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. சுத்தி பாக்குற இடமெல்லாம் ஒரு பீரங்கி வச்சிருக்கானுங்க. அதுவும் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கூட தெரியலங்க. கீழே ஃபுல்லாவே இப்படிதாங்க இருக்கு. பார்க் அட்மாஸ்பியர்ல அங்கங்க இந்த பீரங்கி வச்சிருக்காங்க, மத்தபடி எதுவுமே இல்ல. அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? 1854 வந்து டெட் போடுவாங்க. ஃபுல்லா மரம். bro அதுக்குள்ள போடு, அங்க இருந்து இந்த உள்ள உருட்டிட்டு இங்க 10 மட்டும் வைப்பாங்க. அதுதான் கேட்டேன். பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் பாத்துட்டு என்ன கதவு நடக்க போகுது. உள்ள தான் குண்டெல்லாம் வச்சு வைப்பாங்க.
சரி மேல போய் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மேல ஏறி வந்தோம். மேல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து சுத்தி இருக்கிற வியூ சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா பீச் ஓரமா கட்டி இருக்கிறதுனால இந்த கோட்டை மேல இருந்து சுத்தி இருக்கிற பீச் எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. பீச் வியூ தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணூர் ஃபோர்ட்ல வேற எதுவுமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். இடம் மட்டும் நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. நீங்க சுகர் பேஷண்டா இருந்தா ஜாலியா வாக்கிங் போலாம், மத்தபடி உள்ள எதுவுமே இல்ல. அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு ஏன்டா இங்க வந்தோங்கிற மாதிரி ஆயிருச்சு. வெயில்ல சுத்தி சுத்தி நடந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட்லயே டயர்ட் ஆயிருச்சு. இப்படியே சுத்தினா இங்கேயே டயர்ட் ஆயிரும் சொல்லிட்டு நல்லா ஒரு இடத்த பார்த்து புடிச்சு உட்காந்துட்டோங்க. இந்த கண்ணூர் ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பெருசா மெயின்டெனன்ஸ் பண்ற மாதிரியே தெரியலங்க. ஒரு மாதிரி பால் அடைஞ்ச பங்களா மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்க வந்திருந்த டைம்ல எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் பிக்னிக் மாதிரி கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்குமே இந்த பிளேஸ் பெருசா பிடிச்ச மாதிரி தெரியலங்க. இப்படி சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே இந்த பிளேஸ் பிடிக்கல. இல்ல நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா பேசிடுவேன், அதனாலதான் பேசுறதே கிடையாது. அதுவும் இல்லாம கண்ணூர்ல செம்ம வெயிலுங்க. சென்னைக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் இவ்வளவு வெயில நான் ஃபீல் பண்றேன். சொல்ல போனா எல்லாருக்கும் பயங்கரமா வேர்த்து விறுவிறுத்துருச்சுங்க. சரி வந்ததுக்கு ஞாபகார்த்தமா இருக்கட்டுமே 2 போட்டோ மட்டும் எடுத்துட்டு அடுத்த ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். அடுத்து நாங்க கண்ணூர்ல இருந்து தலசேரி போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதுதான் நாங்க பண்ணதுலே பெரிய தப்புங்க. ஏன்னா நாங்க இங்க விசிட் பண்ண பிளான் பண்ணியிருந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த தர்மடம் ஐலாண்ட் தான். நம்ம பீச்ல இருந்து ஐலாண்ட் வரைக்கும் நடந்தே போலாங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஐலாண்டுக்கு விசிட் பண்ணி பாக்குறதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி நாங்களும் இந்த பிளேஸை பிளான் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ஃபீஸா 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. என்ட்ரன்ஸ்ல கேட்டோம் உள்ள போய் குளிக்கலாமா ஐலாண்ட்ல விசிட் பண்ணலாமான்னு. எல்லாத்துக்கும் ஓகேனாங்க. அதை நம்பி நாங்களும் என்ட்ரி ஃபீ கட்டிட்டு உள்ள பீச்சுக்குள்ள வந்துட்டோம். உள்ள என்ட்ரி ஆயிட்டு ஜாலியா தாங்க இருந்துச்சு. ஐலாண்ட் எல்லாம் பார்த்தோம். ஐலாண்டுக்கு நடந்து போலாம் அப்படின்னு பிளான் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியா ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு உள்ள பீச்ல குளிச்சிட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே இங்க இருக்கிற கார்டு வந்து இங்கெல்லாம் குளிக்க கூடாது, உங்களை யாரு உள்ள விட்டா அந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க டிக்கெட் அது செக் பண்ணுவாருன்னு சொல்லி என்ட்ரி டிக்கெட் எல்லாம் காட்டி இங்க என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் எடுத்துட்டோம், இங்கே பர்மிஷன் கேட்டு தான் வந்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாரு அந்த பார்க்குக்கும் பீச்சுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. நாங்க என்ட்ரி டிக்கெட் எடுத்து அந்த பார்க் பாத்தீங்கன்னா அது ஒரு பிரைவேட் பார்க்குங்க. அந்த என்ட்ரி ஃபீ அந்த பார்க்குக்குள்ள சுத்தி பார்க்கிறதுக்கு மட்டும்தான். பட் அவங்க பீச்லயே நீங்க குளிக்கலாம் அதெல்லாம் சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க. எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டிட்டாங்களே, வெளியே வாங்க அவங்கள வச்சுக்கிறேன். ஆக்சுவலா இந்த பீச்ல குளிக்க கூடாதாமா, அதே மாதிரி இந்த ஐலாண்டுக்கும் போக கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இது தெரியாம நாங்களும் குளிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். நல்ல வேளை இந்த கார்டு கொஞ்சம் நல்லவரா இருந்ததுனால எங்களை விட்டுட்டாருங்க. இங்க குளிக்க கூடாது, இது ரெஸ்ட்ரிக்டடான பிளேஸ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்கே பக்கத்துல நிறைய பீச்சஸ் இருக்கு, வேற பீச்சுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நாங்களும் வேற வழி இல்லாம ஏமாந்த மன வருத்தத்தோட இங்க இருந்து கிளம்பி போய் வெளியே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். நமக்கு ஒரு கடைக்கு இல்ல அதோட நல்லதா கடைக்கு போதுன்னு எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்றது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. வெள்ளம் வைக்க போனா மழை பெய்யுது, பொறி வைக்க போனா காத்து அடிக்குது. ஏன் 2 பேசஞ்சு பொறி உருண்டை வைக்க போட்டே தானே. சோ ஆல்ரெடி பீச்ல ஃபுல்லா நனைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வேற எங்கேயும் போகவும் முடியாது, ஈவினிங்கும் ஆயிருச்சு. சோ நம்ம பிளான் பண்ணபடி முளப்பிலங்கா டிரைவிங் பீச்சுக்கே போயிடலாம்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. இந்த பீச்லயுமே உங்களுக்கு பெர் பைக்கு காருக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு இந்த பீச்ல நீங்க ஃபுல் டே கூட ஸ்பெண்ட் பண்ணலாங்க. கேரளா மட்டும் இல்லாம இந்தியாவில இது ஒண்ணு தாங்க டிரைவிங் பீச். பீச்சோட மணல்ல நம்ம நடக்கிறதே கஷ்டம். ஆனா இந்த பீச்ல பாத்தீங்கன்னா நீங்க ஜாலியா வண்டி ஓட்டலாம், கார் எல்லாம் கூட கொண்டு வந்தாங்க. இந்த பீச்ல பைக் எல்லாம் டிரைவ் பண்ணி செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். வண்டியில ஜாலியா சுத்தி முடிச்சிட்டு தண்ணில எல்லாம் ஆட்டம் போட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோங்க. இந்த பீச் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. ஃபுல்லா ஜாலியா ஆட்டம் போட்டு நாங்க வாலிபால் விளையாட ஆரம்பிச்சிட்டோம்.
நாங்க முன்னாடியே பீச் போகலாம் பிளான் பண்ணிருந்ததுனால நாங்க ஊர்ல இருந்து வரும்போதே வாலிபால்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க உங்களுக்கு வாலிபால் இதெல்லாம் எதுவும் கிடைக்காதீங்க, நீங்க வரும்போதே வாங்கிட்டு வரணும், அது நீங்க கொண்டு வந்துடணும். இந்த பீச்லயே நாங்க டைம் போறதே தெரியாம ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஜாலியா ஆட்டம் போட்டோங்க. நீங்க உங்களோட கண்ணூர் ட்ரிப்ல மிஸ் பண்ணிடவே கூடாத பிளேஸ்னா அது இந்த முலப்பிலங்காட் பீச் தான். செம்மையா இருந்துச்சு. பீச்சுமே நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சுங்க. இங்க தண்ணியில ஜாலியா ஆட்டம் போட்டு முடிச்சிட்டு விளையாடிட்டு கிளம்புறதுக்கே நைட் ஆயிருச்சுங்க. நைட் ஆன உடனே எல்லாருக்கும் வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. சோ நைட்டு சாப்பிட்றதுக்காக நாங்க வந்த ஹோட்டல் தான் இந்த MVK ஹெரிட்டேஜ் ஃபுட். இவங்களுக்கு கண்ணூர்லயே 5 பிரான்ச் இருக்குங்க. கண்ணூர்ல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட். சோ இங்க நீங்க வந்தீங்கன்னா ஆத்தென்டிக் கேரளா ஃபுட் ட்ரை பண்ணலாம். இந்த ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸே பயங்கரமா இருக்குங்க. பிரைஸ் எல்லாமே நார்மல் காஸ்ட்ல தாங்க இருக்கும். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா நாங்க தங்கி இருந்த டார்மெட்ரிக்கு பக்கத்திலே இருந்ததுனால இங்க நாங்க ட்ரை பண்ணோம். இங்க ஃபுல் கட்டிட்டு நைட் எங்கேயாவது ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஸ்பாட் தேடிட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு பெருசா எந்த ஸ்பாட்டுமே கிடைக்கலங்க. அதுவும் இல்லாம இந்த கண்ணூர்ல கடை எல்லாமே 7:30-8 மணிக்கெல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது இந்த கண்ணூர்ல மட்டுமா இல்ல மொத்த கேரளாவுமே இப்படிதானான்னு தெரியல. 8 மணிக்கெல்லாம் மொத்த கடையை லாக் பண்ணிடுறாங்க. வெறும் இந்த மாதிரி பெரிய பெரிய கடை மட்டும்தான் ஓப்பனிங்ல இருக்கு. சோ நைட் இங்க சுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் பெருசா இடமே இல்லைன்னு தான் சொல்லணும். பட் நாங்க கூகுள்ல அங்க இங்கன்னு தேடி கடைசியில் எங்களுக்கு கிடைச்ச பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த பயம்பலம் பீச் தான். இந்த பீச் 24 ஹவர்ஸுமே ஓப்பனிங் தான். அண்ட் நைட் நீங்க எங்கேயா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த பீச்சுக்கு கண்டிப்பா வரலாங்க. நாங்க இங்க வந்திருந்த டைம்ல இங்க பீச்லயே பாத்தீங்கன்னா பாட்டெல்லாம் பாடி ஜாலியா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லாங்குவேஜ் ப்ராப்ளம்ங்கிறதுனால அவங்க பாடின பாட்டு எதுவுமே எங்களுக்கு புரியல. ஸோ நாங்களும் இப்போதான் சாப்பிட்டு வந்ததுனால கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு சொல்லி பசங்க ஜாலியாக ஒரு ஸ்பாட்டை போட்டு உட்காந்துட்டானுங்க. ஆனால் உண்மையிலே இந்த பீச் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நைட் டைமு ஜாலியாக பீச் ஓரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அமைதியாக உட்காந்துருந்ததுனால அடிக்கிற காற்றுல செம்மையாக எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு. ஸோ இது சரிப்பட்டு வராது, ஏதாவது விளையாடலாமேன்னு சொல்லி பிளான் பண்ணலாம்னு சொல்லி ஒன்று கூட்டிட்டோம். ஸோ நாங்கள் கடைசியாக பிளான் பண்ண கேம் தான் இந்த ஆவியம் மனிதாவியம். சின்ன வயசில் விளையாடின கேமுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் விளையாடுறோம். ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸோ காய்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓவராலாக எங்களோட டே 1 பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ரொம்ப வெக்ஸாக போயிட்டு இருந்துச்சுங்க. என்னடா ட்ரிப் இது அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக போச்சுங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக தப்பு எங்கள் மேலே தாங்க. நாங்கள் ப்ராப்பராக எங்கேயுமே பிளான் பண்ணல. எங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு அவ்வளோவா டைமே கிடைக்கலங்க. மற்ற பிளேஸ் எல்லாம் போகும்போது ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் போவோம். பட் இந்த டைம் இந்த ட்ரிப்பில் எங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு அவ்வளோவா டைமே கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஃபுல்லாக சொதப்பிருச்சு. ஸோ நாங்கள் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் போகிற பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவை ட்ரிப் போக பிளான் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.